வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மோடி அரசின் முதல் ரயில்வே பட்ஜெட் தாக்கல். அந்நிய முதலீடு, தனியார் பங்களிப்பை பயன்படுத்த திட்டம். மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் அறிவிப்பு. 27 எக்ஸ்பிரஸ் உள்பட 58 புதிய ரயில்கள் அறிவிப்பு. தமிழகத்துக்கு 5 புதிய ரயில் சேவைகள் அறிவிப்பு. தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் ஜூலை 10ஆம் தேதி முதல் துவக்கம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை 22 நாட்கள் நடக்கும் என்று சபாநாயகர் அறிவிப்பு. விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டில் 65,455 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று ரயில்வே பட்ஜெட்டில் அறிவித்த அமைச்சர் சதானந்த கவுடா, உலகின் மிகப்பெரிய சரக்கு ரயில் போக்குவரத்து கட்டமைப்பாக இந்திய ரயில்வே தரம் உயர்த்தப்படும் என்று உறுதியளித்தார். 2014-2015 ஆண்டுக்கான ரயில்வே பட்ஜெட்டை ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா செவ்வாயன்று தாக்கல் செய்தார். 2014-2015 ஆண்டு ரயில் போக்குவரத்து மூலம் 1,64,374 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்றும், செலவீன தொகையாக 1,49,176 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் சதானந்த கவுடா கூறினார். மொத்த வருவாயில் 94% ரயில்களின் இயக்கத்துக்கு செலவு ஏற்படுவதாகவும், உபரி நிதியாக 6% மட்டுமே கிடைப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 2014-2015 ஆண்டில் 65,455 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளதாகவும், இந்திய ரயில்வேயை உலகின் மிகப்பெரிய சரக்கு ரயில் போக்குவரத்து கட்டமைப்பாக உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் சதானந்த கவுடா கூறினார். இந்திய பயணிகளின் நீண்ட நாளைய கனவான புல்லட் ரயில்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவித்த சதானந்த கவுடா, முதலாவதாக அகமதாபாத் மும்பை இடையே புல்லட் ரயில் இயக்கப்படும் என்றும் கூறினார். It is the wish and dream of every citizen that India runs a bullet train as early as possible. Madam Speaker, Indian Railway is on its way to fulfill that long cherished dream. I propose bullet trains by starting off with an early identified Mumbai-Ahmedabad sector where a number of studies have been done. வைர நாற்கர அதிவேக ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறிய சதானந்த கவுடா, இப்போதுள்ள ரயில்களின் வேகத்தை அதிகரிக்கும் வகையில் தண்டவாளம் உள்ளிட்ட கட்டமைப்பு வசதிகளின் தரம் மேம்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். Hence an effort will be made to increase the speed of trains to 160 to 200 km per hour in select sectors so as to significantly reduce travel time between major cities. The identified sectors are Delhi-Agra, Delhi-Chandigarh, Delhi-Kanpur, Nagpur-Bilaspur, Mysore-Bangalore-Chennai, Goa-Mumbai, Mumbai-Ahmedabad, Chennai-Hyderabad and Nagpur-Secunderabad. ஆளில்லா ரயில்வே கிராசிங்குகளை ஒழித்து மேம்பாலங்கள், சுரங்க பாலங்கள் அமைப்பதற்காக 1,785 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த சதானந்த கவுடா, ரயில்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரயில்வே பாதுகாப்பு படையில் 4,000 பெண் கான்ஸ்டபிள்கள் நியமிக்கப்படுவர் என்று அறிவித்தார். In order to strengthen the security of trains at stations, 17,000 RPF constables have been recruited. We also propose to recruit 4,000 women RPF constables in order to ensure security of ladies traveling alone. பார்சல்களை கையாளுவதால் பயணிகள் போக்குவரத்தில் ஏற்படும் இடைஞ்சல்களை தவிர்க்கும் வகையில் பார்சல் போக்குவரத்துக்கென தனி முனையங்கள் உருவாக்கப்படும் என்றும், பார்சலுக்கென ரயில்கள் குறித்த கால அட்டவணையின்படி இயக்கப்படும் என்றும் கூறிய சதானந்த கவுடா, பார்சல் சேவையின் மூலம் வருவாயை பெருக்க பிரத்யேக பார்சல் ரயில் பெட்டிகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பழங்கள், பால் மற்றும் காய்கறிகளை விரைந்து கொண்டு செல்லும் வகையில் தனியார், அரசு நிதி பங்களிப்புடன் புதிய ரயில்களை விட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், பால் எடுத்துச் செல்ல குளிரூட்டப்பட்ட சிறப்பு பெட்டிகள் உருவாக்கப்படும் என்றும் அறிவித்தார். ரயில்வே பட்ஜெட்டில் 27 எக்ஸ்பிரஸ் உள்பட புதிதாக 58 ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்துக்கு 5 புதிய ரயில் சேவைகள் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளன. 2014-2015 ஆண்டுக்கான ரயில்வே பட்ஜெட்டில் 58 புதிய ரயில்களை அமைச்சர் சதானந்த கவுடா அறிவித்தார். 27 எக்ஸ்பிரஸ் ரயில்கள், 5 ஜனசதாரன் ரயில்கள், 5 பிரீமியம் ரயில்கள், 6 குளிர்சாதன ரயில்கள், 8 பயணிகள் ரயில்கள், 7 புதிய மின்சார ரயில்கள் ஆகியவை ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை விசாகப்பட்டினம் இடையே வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயிலும், அகமதாபாத் சென்னை இடையே புதிய எக்ஸ்பிரஸ் ரயிலும் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் சதானந்த கவுடா அறிவித்தார்.
ஷாலிமார் சென்னை இடையே புதிய ஏசி எக்ஸ்பிரஸ் ரயிலும் ஜெய்ப்பூர் மதுரை இடையே ஏசி எக்ஸ்பிரஸ் ரயிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர கான்பூர், நாக்பூர், மைசூர், சென்னை இடையே அதிவேக ரயிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புனித ஸ்தலங்களுக்கும் ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 18 புதிய ரயில் பாதைகள் அமைக்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் 2வது, 3வது, 4வது ரயில் பாதைகள் அமைப்பதற்காக 10 தடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சரக்கு ரயில் பாதைகளில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் துறைமுகங்களை இணைக்கும் ரயில் பாதைகள் மற்றும் பார்சல் சேவைக்கான ரயில் பெட்டிகளை வாங்க அரசு தனியார் நிதி பங்களிப்புடன் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் சதானந்த கவுடா கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் 5116 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 23 ரயில் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய சதானந்த கவுடா, அவற்றுக்கு முந்தைய ஆண்டை காட்டிலும் 54% கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் 20,680 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடந்து வரும் 29 ரயில் திட்டங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்றும் ரயில்வே பட்ஜெட்டில் சதானந்தா கூறியுள்ளார். ரயில்கள் இயக்கம் தவிர ரயில்வேயின் திட்டங்களில் அந்நிய முதலீட்டை பெறவும் தனியாரை ஈடுபடுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று சதானந்த கவுடா அறிவித்துள்ளார். ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செய்த அமைச்சர் சதானந்த கவுடா, நிர்வாக திறமையின்மை காரணமாக ரயில்வே துறை நிதி நெருக்கடியில் சிக்கி உள்ளதாகவும் கடந்த 30 ஆண்டுகளில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 674 ரயில்வே திட்டங்களில் 317 திட்டங்கள் மட்டுமே முடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். In the last 30 years, as many as 676 projects were sanctioned worth rupees 1,57,883 crore. Of this, only 317 projects could be completed and 359 projects remain to be completed, which will now require as much as 1,82,000 crore. ரயில்வே துறையின் நிதி தேவையை பூர்த்தி செய்ய கட்டண உயர்வை மட்டும் நம்பியிராமல் இதர வழிவகைகளையும் ஆராய வேண்டியிருப்பதாக கூறிய சதானந்த கவுடா, ரயில்வே கட்டமைப்பு திட்டங்களில் உள்நாட்டு வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்க்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதற்காக பார்லிமெண்டின் ஒப்புதலை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். எதிர்காலத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு தனியார் மற்றும் அரசு கூட்டு பங்களிப்பு மூலம் நிதி திரட்டப்படும் என்று கூறிய சதானந்த கவுடா, ரயில்கள் இயக்கத்தில் அந்நிய முதலீடு அனுமதிக்கப்படாது என்றும் அரசு மற்றும் தனியார் நிதி பங்களிப்புடன் உலக தரத்துக்கு இணையான ரயில் நிலையங்கள் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். Growth of railway sector depends heavily on availability of funds for investment in railway infrastructure. Internal revenue resources and government funding are insufficient to meet the requirement. Hence, Ministry of Railways is seeking the cabinet approval to allow FDI in railway sector, except railway operations. Except railway operations. ரயில் நிலையங்களில் நவீன வசதிகளை ஏற்படுத்தவும் பல்வேறு திட்டங்கள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. பெரிய ரயில் நிலையங்களில் உணவு வளாகங்கள் அமைக்கப்படும் என்றும் 50 ரயில் நிலையங்களை பராமரிக்கும் பணி தனியார் நிறுவனங்களுக்கு அளிக்கப்படும் என்றும் ரயில் நிலையங்களை சுத்தப்படுத்தும் பணிகளை மேற்பார்வையிட சிசிடிவிக்கள் பயன்படுத்தப்படும் என்றும் ரயில்வே பட்ஜெட்டில் சதானந்த கவுடா அறிவித்தார். ரயில் நிலையங்களை சுத்தப்படுத்தும் பணிக்காக கடந்த ஆண்டை காட்டிலும் 40% அதிக நிதி ஒதுக்கப்படும் என்றும் ரயில் நிலையங்களை சிறப்பாக பராமரிக்கும் பொருட்டு ரயில் நிலையங்களை தத்தெடுக்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஊக்கப்படுத்தப்படும் என்றும் சதானந்த கவுடா கூறினார். ஓடும் ரயில்களில் பிராண்டட் உணவு வகைகள் கிடைக்க வசதிகள் செய்யப்படும் என்றும் மொபைல் போன் மற்றும் SMS மூலம் உணவு வகைகளை ஆர்டர் செய்யவும் வசதிகள் செய்யப்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் கவுடா அறிவித்துள்ளார். ரயில்வே பட்ஜெட்டில் கட்டண உயர்வு எதுவும் அறிவிக்கப்படவில்லை. ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் நடைமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்படும் என்று ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்த சதானந்த கவுடா, கடந்த 2000-2001 ஆண்டில் ஒரு பயணிக்கு 1 கிலோமீட்டருக்கு 10 பைசா செலவை ரயில்வே சந்தித்ததாகவும் அது 2012-2013 ஆண்டில் 23 பைசாவாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நிதி நெருக்கடியில் தத்தளித்த ரயில்வே துறையை காப்பாற்றவே ரயில் கட்டணம் கடந்த மாதம் உயர்த்தப்பட்டதாகவும் அதன் மூலம் ரயில்வேக்கு 8000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்றும் சதானந்த கவுடா கூறினார். கடந்த மாதம் ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் நடப்பு பட்ஜெட்டில் பயணிகள் கட்டணம், சரக்கு கட்டணத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. This state of affairs of Indian Railways needs immediate course correction. Among the many corrective steps that I have planned out, fare revision was one, which was a tough but it was a necessary decision. This fare revision will bring Indian Railways an additional revenue of rupees 8,000 crore.
டிக்கெட்டுகளை ரிசர்வ் செய்யும் நடைமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் மொபைல் போன்கள், அஞ்சலகங்கள் மூலம் பயணச்சீட்டு முன்பதிவு பிரபலப்படுத்தப்படும் என்றும் ரயில்வே பட்ஜெட்டில் அமைச்சர் சதானந்த கவுடா அறிவித்துள்ளார். இ டிக்கெட் பதிவு செய்யும் நடைமுறைகள் மேம்படுத்தப்படும் என்றும் இ டிக்கெட் மூலம் ஒரு நிமிடத்துக்கு 7200 டிக்கெட்டுகள் பெறவும் ஒரே நேரத்தில் 1.2 லட்சம் பேர் இ டிக்கெட் சிஸ்டத்தை பயன்படுத்தவும் வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ரயில் வருகை, புறப்பாடு குறித்த தகவல்கள் SMS மூலம் அளிக்கப்படும் என்றும் A1 மற்றும் A பிரிவு ரயில் நிலையங்கள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் முக்கிய ரயில் நிலையங்களில் வைஃபை எனப்படும் கம்பியில்லா இணைய வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே பட்ஜெட்டில் போதுமான திட்டங்கள் இல்லை என்று குறை கூறி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. மோடி தலைமையில் புதிய அரசு அமைந்த பிறகு முதலாவது ரயில்வே பட்ஜெட்டை அமைச்சர் சதானந்த கவுடா தாக்கல் செய்தார். பட்ஜெட்டை அவர் படித்தபோது பல சமயங்களில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் எதிர்ப்பு குரல்களை எழுப்பினர். பட்ஜெட்டை சதானந்த கவுடா படித்து முடித்ததும் கர்நாடகா மற்றும் குஜராத்துக்கு மட்டுமே பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. பட்ஜெட்டில் உருப்படியான திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த எம்பிக்களும் ரயில்வே பட்ஜெட்டில் தங்களது மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக கூறி அரசை எதிர்த்து கோஷமிட்டனர். இதனால் கூச்சல் குழப்பம் அதிகரித்ததை அடுத்து சபையை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் அறிவித்தார். ஜூலை 10ஆம் தேதி துவங்கும் தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று சபாநாயகர் தனபால் அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்ட நிலையில் மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடத்துவதற்கான சட்டசபை கூட்டத்தொடர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் தனபால், ஜூலை 10ஆம் தேதி துவங்கும் சட்டசபை கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரையில் நடைபெறும் என்றும் இதில் அரசு விடுமுறை நாட்களை தவிர்த்து 22 நாட்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். மானிய கோரிக்கைகள் 10/7/2014 வியாழக்கிழமை தொடங்குகிறது. தொடங்கி 12/8/2014 வரை 22 நாட்கள் மொத்தம் கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. சட்டசபை கூட்டத்தொடரின் அனைத்து அலுவல் நாட்களும் காலை 10 மணிக்கு துவங்கும் என்றும் தனபால் கூறினார். திண்டுக்கல் அருகே கூட்டுறவு கடன் சங்கத்தில் போலி நகைகளை அடமானம் வைத்து 15 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சங்க செயலாளரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் செயலாளராக வெங்கடாச்சலம் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவரும் கூட்டுறவு சங்கத்தில் குமாஸ்தாவாக பணியாற்றும் ஐயனசாமி என்பவரும் சேர்ந்து போலி நகைகளை தயார் செய்துள்ளனர். அந்த போலி நகைகளை கூட்டுறவு சங்கத்தில் அடமானம் வைத்து அதன் மூலம் 15 லட்சம் ரூபாய் மோசடி செய்தனர். இது குறித்து மாவட்ட வணிகவியல் குற்ற புலனாய்வு அலுவலகத்திற்கு புகார் வந்தது. புகாரை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் கலாவதி தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். இதைத் தொடர்ந்து வேடசந்தூர், தாசாரிப்பட்டி பகுதியில் மறைந்திருந்த செயலாளர் வெங்கடாச்சலத்தை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தலைமறைவாகியுள்ள ஐயனசாமியை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் வீட்டின் ஜன்னலை உடைத்து 370 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் பாபு அரிசி ஆலை மற்றும் திருமண மண்டபம் நடத்தி வருகிறார். இவருடைய மகள் பரணி பிரியாவிற்கு சென்னையில் திங்கட்கிழமையன்று திருமணம் நடைபெற்றது. குடும்பத்துடன் பாபு சென்னை வந்த நிலையில் திருமணம் முடிந்ததும் செய்யாறு திரும்பினார். வீட்டிற்குள் சென்று பார்த்த பாபு அதிர்ச்சி அடைந்தார். அங்கு வீட்டின் ஜன்னல் உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 370 சவரன் நகை மற்றும் 1.5 கிலோ வெள்ளி பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து பாபு செய்யாறு போலீசாரிடம் புகார் அளித்தார். கைரேகை நிபுணர் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். என்னுடைய மகள் திருமணத்திற்காக நான் சென்னை சென்றிருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய வீட்டை திருடர்கள் கம்பிகளை அறுத்து உள்ளே நுழைந்து கதவுகள் போட்டும் பீரோ பூட்டையும் உடைத்துவிட்டு சுமார் 369 சவரன் நகைகள் எடுத்து செல்லப்பட்டதும் 1.5 கிலோ வெள்ளி ரொக்கமாக ஒரு 10,000 ரூபாய் எடுத்து செல்லப்பட்டதையும் தெரிந்து கொண்டது. 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் செய்யாறு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தங்கத்தின் விலையில் செவ்வாய்க்கிழமை அன்று சவரனுக்கு 24 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,160 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,645 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 48 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 45,315 ரூபாயாக இருந்தது. தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள வராகி அம்மனுக்கு பூச்செறிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட பிரகதீஸ்வரர் கோவிலில் வராகி அம்மனுக்கென்று தனி சன்னதி உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் வராகி அம்மனுக்கு ஆசாட நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு விழா கடந்த 27ஆம் தேதி துவங்கியது. அன்று முதல் தினமும் அம்மனுக்கு மஞ்சள், குங்குமம், மாதுளை, நவதானியம் என பல்வேறு பொருட்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. விழாவின் நிறைவு நாளான திங்கட்கிழமை அன்று இரவு அம்மனுக்கு பூச்செறிதல் நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா நடந்தது. செண்டை மேளம், கரகாட்டம், நாதஸ்வரம் என பல்வேறு வாத்தியங்கள் முழங்க நடந்த வீதி உலாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோலாகலமாக நடந்த வராகி அம்மன் புஷ்ப அலங்கார உலாவின் போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.